ஒபே பண்ணக்கூடியதாக இருக்கும். இயற்பியல் விதிகளை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடியதாகவும் அதை வந்து அளவிடக்கூடியதாகவும் இருக்கும். அதாவது இயற்பியல் விதிகளை விவரிக்கக்கூடியதாகவும் அதை அளவிடப்படக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய அளவுகளை வந்து இயற்பியல் அளவீடுகள் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் டிஸ்டன்ஸு, ஸ்பீடு, மாஸு, ஃபோர்ஸு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை வந்து 2 டைப்ஸாக சொல்லலாம். அது வந்து 2 டைப்ஸாக சொல்லலாம். என்னென்ன அப்படின்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், டிரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னா அதில் வந்து 7 வந்து இருக்குது. டிரைவ்டு குவான்டிட்டிஸில் 22 வந்து சொல்லலாம். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன அப்படின்னா நீளம், நிறை, காலம், வெப்பம், இந்த இதெல்லாம் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில். நீளம், நிறை, காலம், மின்னோட்டம், வெப்பநிலை, ஒளிச்செறிவு, பொருளின் அடர்த்தி, இது 7 வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். டிரைவ்டு குவான்டிட்டிஸ்ங்கிறது 22 வந்து இருக்குது. டிஸ்டன்ஸு, ஸ்பீடு, மாஸு, மாஸில் டிஸ்டன்ஸு, ஸ்பீடு, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, ஆக்ஸலரேஷன்ஸ், இது எல்லாமே ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில் வந்து வந்துடும். டிரைவ்டு குவான்டிட்டிஸில் 22 டிஸ்டன்ஸு, ஸ்பீடு, டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆக்ஸலரேஷன். நெக்ஸ்ட்டு வந்து இதை பார்க்கலாம். இப்போ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது த மேக்னிடியூட் டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸ் கேன் பி டன் ஒன்லி பை மெஷரிங் தெம். அதாவது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணது. அவர் டெய்லி லைஃப் we need to express to compare the magnitude of different quantities. This can be done only by measuring them. Measurement is comparisons of unknown physical quantities with known physical quantities. அதாவது தெரிந்த அளவீடுகளை கொண்டு தெரியாத அளவுகளை வந்து அளவிடக்கூடியது தான் நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூனிட் த known fixed physical quantities called unit. அது தெரிந்த அளவீடுகளை அளக்கக்கூடிய அளவீடுகள் வந்து அடிப்படை அளவீடுகள் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் குவான்டிட்டி யூஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார் மெஷரிங் இஸ் கால்டு யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னென்னா லென்த் ஆஃப் ஒரு கிளாஸ் ரூமில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கிளாஸ் ரூம் வந்து 8 மீட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கிறோம். அப்போ 8 மீட்டர் அந்த கிளாஸ் ரூம்ங்கிறது ஒரு குவான்டிட்டி அப்படின்னு எடுத்துக்கும் போது ஃபிசிக்கல் குவான்டிட்டி. நீளம், அதாவது நீளங்கிறது 8ங்கிறது மேக்னிடியூட், அந்த நியூமரிக்கல் வேல்யூவை குறிக்கக்கூடியது. எத்தனை மீட்டர், எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது. மீட்டரோட யூனிட் வந்து யூ. என்னங்கிறது நியூமரிக்கல் வேல்யூ ஃபார் ஃபிசிக்கல் குவான்டிட்டி, நியூமரிக்கல் வேல்யூ இன்ட்டு யூனிட்டு. கியூங்கிறது ஃபிசிக்கல் குவான்டிட்டி, என்னங்கிறது நியூமரிக்கல் வேல்யூ, யூங்கிறது ஸ்டாண்டர்ட் யூனிட்டு. இன்னொன்று எக்ஸாம்பிள் மாஸ் ஆஃப் த ஸ்டூல். ஒரு ஸ்டூலோட வெயிட் எவ்வளோன்னு 50 kg இருக்குதுன்னு வச்சுக்கிட்டோம், அல்லது 20 kg இருக்குங்கிறத வச்சுக்கிட்டோம்னா அந்த எம்ங்கிறது மாஸ் ஆஃப் த ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஓகே, 50ங்கிறது நியூமரிக்கல் வேல்யூ அண்டு கேஜிங்கிறது ஸ்டாண்டர்ட் வேல்யூ. யூனிட்டு, கேஜிங்கிறது யூனிட்டை குறிக்கக்கூடியது. அடுத்து இதனுடைய கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் என்னதை பொறுத்து சொல்கிறாங்க. இட் ஷுட் பி வெல் டிஃபைன், அதாவது நன்கு வரையறுக்கக்கூடியதாக இருக்கணும். கான்செப்ட் வந்து கிளியராக இருக்கணும், அதனால் தெளிவாக விளக்கக்கூடிய வகையில் வந்து இருக்கணும்.
அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஷுட் நாட் சேஞ்ச் வித் சேஞ்ச் இன் த ஃபிசிக்கல் கண்டிஷன் லைக் டெம்பரேச்சர், ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ்ஸு. இது வந்து எப்படி இருக்கணும்னா எந்த ஒரு பிளேஸில் வச்சாலும் சேஞ்ச் ஆகாது, ஒரே மாதிரி தான் இருக்கணும். அந்த கண்டிஷன் வந்து டெம்பரேச்சரோ அல்லது ப்ரெஷரோ அழுத்தம் கொடுக்கும்போதோ அதனுடைய எந்த ஒரு மாற்றமும் நடக்காத வகையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் ஷுட் பி சூட்டபிள்ஸ் இன் த சைஸ் நெய்தர் டு லார்ஜ் நார் டு ஸ்மால். அதாவது எப்படி இருக்கணும் அப்படின்னா இது வந்து இந்த அளவில் வந்து சிறியதாகவும் இருக்கலாம் அல்லது பெரியதாகவும் இருக்கலாம். ஆனால் அதாவது அந்த சைஸு இங்கே மெஷர் பண்ணக்கூடிய சைஸு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விட குறைவாகவோ அல்லது கூடுதலாகவோ இருக்கக்கூடாது. அடுத்து இட் ஷுட் நாட் சேஞ்ச் வித் பிளேஸ் ஆர் டைம். இதில் அதாவது எந்த காலத்துக்கும் எந்த இடத்துல வச்சாலும் அதில் எந்த ஒரு மாற்றமும் நடக்காத வகையில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இட் ஷுட் பி ரீப்ரொடியூசிபிள். இதை வந்து மீண்டும் உற்பத்தி உருவாக்கக்கூடியதாக இருக்கணும். இட் ஷுட் பி இன்டர்நேஷ்னலி அக்செப்ட். இது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்ங்கிறது த குவான்டிட்டி விச் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் அதர் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். இதுதான் முக்கியமான வச்சு. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிங்கிறது எந்த ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. இது வந்து இண்டிபெண்ட்டாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் மாஸு, லென்த்து, டைமு, டெம்பரேச்சர், அடுத்து இன்டென்சிட்டி, அடுத்து வந்து ஒளிச்செறிவு கான்டிலா அப்படின்னு சொல்லுவோம். அது சொல்லக்கூடியது. ஃபண்டமெண்டல் யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னா லென்த் அப்படின்னு சொன்னோம்னா மீட்டரில் இருக்கலாம், சென்டிமீட்டர், ஃபுட்டில் சொல்லலாம். மாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் கிலோகிராம், கிராம், பவுண்டு, மில்லிகிராம் அப்படின்னு சொல்லுவோம். டைம் எடுத்துக்கிட்டா செகண்டில் சொல்கிறது. அடுத்து டிரைவ்டு குவான்டிட்டி அப்படின்னா த குவான்டிட்டி விச் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியா இஸ் டிரைவ்டு குவான்டிட்டி. அதாவது டிரைவ்டு குவான்டிட்டிங்கிறது இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை டிபெண்ட் ஆன் த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். அடிப்படை அளவுகளை சார்ந்து இருக்கக்கூடிய அளவுகளை வந்து வழி அளவுகள் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் ஏரியாங்கிறது என்னன்னு சொல்லுவோம், லென்த்து இன்ட்டு பிரெத்து, நீளம் இன்ட்டு அகலம்னு சொல்லுவோமா. நீளத்தை லென்த்துன்னு மெஷர் பண்ணுறோம், அகலத்தையும் நம்ம லென்த்துன்னு எல்லுன்னு தான் எடுத்துக்குவோம். அப்போ லென்த்து ஸ்கொயர்டு, ஏரியா ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஏரியா ஸ்கொயர்டுங்கிற போது ஏரியாவுக்கு என்ன சொல்லுவோம், மீட்டர். அப்போ மீட்டர் ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அதே மாதிரி ஸ்பீடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேகம், டிஸ்டன்ஸ் பை டைமு. தொலைவு என்னன்னு சொல்லுவோம், கடந்த தொலைவுங்கிறது நீளம், எவ்வளோ நீளம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறது. இப்போ 1 மீட்டருங்கிறது 3.828 ஃபீட் சொல்லக்கூடியது. டிஸ்டன்ஸ் பை டைமு, லென்த்துங்கிறது அப்போ என்ன ஆகுது, மீட்டர் பை செகண்ட் வரும். ஸ்பீடுக்கு மீட்டர் பை செகண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து சிஸ்டம் ஆஃப் யூனிட். இது வந்து சிஜிஎஸ், எஃபிஎஸ், எம்கேஎஸ், எஸ்ஐ. சிஜிஎஸ் சிஸ்டங்கிறது எப்படி இருக்குதுன்னா த யூனிட் ஆஃப் லென்த் இஸ் சென்டிமீட்டர், யூனிட் மாஸ் இஸ் கிராமு, யூனிட் டைம் வந்து செகண்ட். அதாவது லென்த் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா சென்டிமீட்டர், மாஸை வந்து கிராமில், சென்டிமீட்டர், கிராமு, செகண்டு. எஃபிஎஸ்ங்கிறது யூனிட் ஆஃப் லென்த் வந்து ஃபுட்டில் சொல்கிறாங்க, மாஸ் வந்து பவுண்டில் சொல்லுவோம், டைமை வந்து செகண்டில். எம்கேஎஸ்ங்கிறது இந்த யூனிட் ஆஃப் லென்த்துங்கிறது மீட்டரு, மாசு வந்து கேஜி, கிலோ, யூனிட் வந்து டைமை வந்து செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம்.
எஸ்ஐங்கிறது இட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் எம்கேஎஸ். எம்கேயோட எக்ஸ்டென்ஷன் வெர்ஷன் தான் வந்து தான் இந்த சிஸ்டத்தை தான் எல்லாரும் அக்செப்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். இட் இஸ் கால்டு இன்டர்நேஷ்னலி அக்செப்ட். எஸ்ஐ சிஸ்டங்கிறது எல்லாராலையும் உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறை வந்து எஸ்ஐ சிஸ்டம். இப்போ வந்து இந்த என்னென்ன குவான்டிட்டிஸ் இருக்குது அப்படின்னு ஃபண்டமெண்டல் லென்த்து மீட்டர், அதனுடைய சிம்பிள் வந்து எம்மு, மாஸுங்கிறது கிலோகிராம் கேஜி, டைமுங்கிறது செகண்டு, டெம்பரேச்சருங்கிறது கெல்வின் கே, எலக்ட்ரிக் கரண்ட்டு வந்து ஆம்பியரு ஏ, லூமினோசன்ஸ் இன்டென்சிட்டி வந்து கேண்டிலா சிடி, த குவான்டிட்டி ஆஃப் மேட்டருங்கிறது மோல்.